சென்னை போரூரில் சாலையில் பழுதாகி நின்ற பேருந்தால் கடும் போக்குவரத்து நெரிசல் காரணமாக வாகன ஓட்டிகள் சிக்கித் தவித்தனர். போரூர் டிஎல்எஃப் சந்திப்பு அருகே தனியார் பேருந்து பழுது காரணமாக நின்றுவிட்டதால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. போரூர் மேம்பாலம் தொடங்கி ராமாபுரம் சிக்னல் வரை 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் அணிவகுத்து ஊர்ந்து செல்லும் நிலை ஏற்பட்டது. 1 மணி நேரத்துக்கு மேலாக நெரிசல் ஏற்பட்டதால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்தனர். கோவையில் இருவேறு இடங்களில் 4 பாம்புகள் பிடிக்கப்பட்ட நிகழ்வு மக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. ரம்யா என்பவர் வீட்டு வளாகத்திற்குள் 3 கண்ணாடி விரியன் பாம்பு இருப்பதை அறிந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் அவற்றை பிடித்து வனத்துறையினரிடம் ஒப்படைத்தனர். இதேபோன்று கருப்புக்கடை அலிப் காலனியில் புதர்மண்டிய பகுதியில் இருந்த 7 அடி நீள சாரை பாம்பை பிடித்த பாம்பு பிடி வீரர் வனத்துறையினரிடம் ஒப்படைத்தார். தென்னிந்திய திரைப்படங்களில் நடித்து புகழ்பெற்ற நடிகை அபிநயா தனக்கு திருமணம் நிச்சயிக்கப்பட்டுள்ளதாக அறிவித்துள்ளார். தமிழில் நாடோடி திரைப்படத்தில் தனது திரைப்பயணத்தை தொடங்கியவர் நடிகை அபிநயா. மாற்றுத்திறனாளியான இவர் ஈசன், வீரம், மார்க் ஆண்டனி உள்ளிட்ட பல்வேறு தமிழ் படங்களில் நடித்துள்ளார். இந்நிலையில் தனது திருமண நிச்சயதார்த்தம் குறித்து அவர் அறிவித்துள்ளார். தனது நீண்ட நாள் காதலரை அவர் திருமணம் செய்து கொள்ள உள்ளதாக கூறப்படுகிறது. கோவை மாவட்டம் பொள்ளாச்சியை அடுத்த ஆழியாறு அணையில் தேன் குளவி தாக்கியதில் சுற்றுலா வந்த கல்லூரி மாணவ மாணவிகள் உட்பட 30க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் எரையூர் பகுதியில் உள்ள தனியார் கல்லூரி மாணவர்கள் 100க்கும் மேற்பட்டோர் ஆசிரியர்களுடன் ஆழியாறு அணை மற்றும் பூங்காவை சுற்றி பார்க்க வந்தனர். புதூர் கால்வாய் அருகே சென்றபோது தேன் குளவி கூடு கலைந்து மாணவர்களை தாக்கியது. சத்தீஸ்கர் மாநில முன்னாள் முதலமைச்சரின் மகன் வீட்டில் அமலாக்கத்துறையினர் சோதனை நடத்தினர். சட்டவிரோத பண பரிவர்த்தனை குற்றச்சாட்டு தொடர்பாக பூபேஷ் பாகலின் மகன் சைத்தன்யா பாகலின் வீடு மற்றும் அவருக்கு தொடர்புடைய 14 இடங்களில் சோதனை நடைபெற்று வருகிறது. இதுகுறித்து எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள பூபேஷ் பாகல் 7 ஆண்டுகளாக நடைபெற்று வரும் பொய் வழக்கில் தற்போது சோதனை நடந்திருப்பதாக தெரிவித்துள்ளார். பஞ்சாப் மாநில காங்கிரஸ் பொதுச் செயலாளராக பாகல் செயல்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் மாசிமக திருவிழாவை முன்னிட்டு சுவாமி சண்முகருக்கு பச்சை சாத்தி 16 வகை அபிஷேகம் நடைபெற்றது. கடந்த 3ஆம் தேதி கொடியேற்றத்துடன் விழா தொடங்கிய நிலையில் பந்தல் மண்டபத்தில் உள்ள பச்சை சாத்தி மண்டபத்தில் வைத்து சண்முகருக்கு பால், மஞ்சள், விபூதி, தேன் உள்ளிட்ட பொருட்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது. அதனைத் தொடர்ந்து பச்சை பட்டுடுத்தி பச்சை வண்ண மலர்கள் சூடி வள்ளி தேவயானையுடன் 8 ரத வீதிகளையும் முருகன் வலம் வந்தார். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அருகே இச்சிப்புத்தூரில் உள்ள எம்ஆர்எஃப் டயர் தொழிற்சாலை ஒப்பந்த பணியாளர்கள் பணி நிரந்தரம் செய்ய கோரி பணி புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். 10 ஆண்டுகளுக்கு மேலாக பணியாற்றுவோரை பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தியும் ஊதிய உயர்வு, உணவு வழங்க வலியுறுத்தியும் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்துக்கு அனுமதி கோரப்பட்டது. காவல்துறை அனுமதி அளிக்காத நிலையில் தொழிற்சாலை அருகே உள்ள காலி நிலப்பரப்பில் அமர்ந்து தொழிலாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பெரம்பலூர் அருகே உள்ள குறும்பலூர் பகுதியில் வெறிநாய்கள் கடித்ததில் 4 ஆடுகள் உயிரிழந்தன. வீரமணி என்பவர் 20க்கும் மேற்பட்ட ஆடுகளை வளர்த்து வரும் நிலையில் அவைகளை வழக்கம் போல பட்டியில் அடைத்து வைத்திருந்தார். இன்று காலை எழுந்து பார்த்தபோது நாய்கள் கடித்ததில் 4 ஆடுகள் இறந்து கிடந்ததுடன் சில ஆடுகள் காயத்துடன் இருந்தன. இறந்த ஆடுகளின் மதிப்பு 60,000 ரூபாய் இருக்கும் எனவும் இழப்பீடு வழங்க அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் உரிமையாளர் கோரிக்கை விடுத்துள்ளார். சாம்பியன்ஸ் கோப்பையை இந்திய அணி வென்ற பிறகு உற்சாகத்தில் ஸ்ரேயஸ் ஐயர் நடனமாடியது இளம் விராட் கோலியை நினைவுபடுத்தியதாக ரசிகர்கள் கூறி வருகின்றனர். வெற்றிக்கு பிறகு குழுவாக புகைப்படம் எடுத்தபோது ஸ்ரேயஸ் நடனமாடினார். 2013ஆம் ஆண்டு சாம்பியன்ஸ் கோப்பை வெற்றிக்கு பிறகு இதேபோன்று விராட் கோலியும் நடனமாடினார். 2 வீடியோக்களையும் ஐசிசி வெளியிட்டுள்ளது. ஈரோடு மாவட்டம் வரட்டுப்பள்ளம் அணையிலிருந்து வாய்க்கால் புதிய ஆயக்கட்டு பாசனத்திற்காக தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. சட்டமன்ற உறுப்பினர் வெங்கடாச்சலம், நீர்வளத்துறை அதிகாரிகள் மற்றும் விவசாயிகள் இணைந்து தண்ணீரை திறந்து வைத்தனர். 100 நாட்களுக்கு 97 மில்லியன் கனஅடி தண்ணீர் பாசனத்திற்காக திறந்துவிடப்படுகிறது. 3000 ஏக்கர் விவசாய நிலங்கள் நேரடியாகவும் 3000 ஏக்கர் விவசாய நிலங்கள் மறைமுகமாகவும் பாசன வசதி பெறும். சேலம் மாவட்டம் சங்ககிரியில் மேட்டுப்பெருமாள் லட்சுமி நரசிம்ம சுவாமி கோவிலில் கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. பட்டாச்சாரியார்கள் கோபுர கலசத்திற்கு புனித நீர் ஊற்றி கும்பாபிஷேகம் செய்த பின்னர் விழாவில் பங்கேற்ற பக்தர்களின் மீது புனித நீர் ஊற்றப்பட்டது. முன்னதாக 200க்கும் மேற்பட்ட பெண்களும் குழந்தைகளும் பங்கேற்ற வள்ளி கும்மி ஆட்டம் நடைபெற்றது.
சுனிதா வில்லியம்ஸ் வரும் 16ஆம் தேதி பூமிக்கு திரும்புவார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. 10 நாள் விண்வெளி பயணமாக சர்வதேச விண்வெளி மையத்திற்கு சென்ற சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் புட்ச் வில்மோர் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக 9 மாதங்களாக விண்வெளியிலேயே உள்ளனர். இந்த நிலையில் ஸ்பேஸ் எக்ஸ் டிராகன் விண்கலத்தின் மூலமாக அவர்கள் இருவரும் அடுத்த வாரம் பூமிக்கு திரும்புவார்கள் என்று நாசா அறிவித்துள்ளது. கொல்கத்தாவில் சாலையோர வியாபாரி ஒருவர் ஓரியோ ஆம்லெட் விற்பனை செய்யும் வீடியோ அதிகம் பகிரப்பட்டு வருகிறது. சமீப காலங்களாக சாலையோர உணவகங்களில் வித்தியாசமான உணவுகளை விற்பனை செய்வது வாடிக்கையாகி வருகிறது. அந்த வகையில் கொல்கத்தாவில் ஒருவர் ஆம்லெட்டில் ஓரியோ பிஸ்கட்களை வைத்து சமைத்து விற்பனை செய்வது அனைவரையும் அதிர்ச்சியடைய செய்துள்ளது. சேர்க்கையே சரியில்லையே என பலரும் இந்த வீடியோவை பகிர்ந்து வருகின்றனர். கனடா முன்னாள் பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ பிரதமராக தனது இறுதி உரையாற்றிய போது கண் கலங்கினார். ஒட்டாவாவில் நடந்த லிபரல் கட்சி கூட்டத்தில் தனது மகள் தன்னை அறிமுகப்படுத்தியதும் மேடைக்கு வந்த ட்ரூடோ கண்கலங்கியபடி தனது உரையை தொடங்கினார். அமெரிக்காவில் கனடா சந்தித்து வரும் பிரச்சினைகள் குறித்து பேசிய அவர், முன்பை போலவே இந்த சவாலையும் கனடா எதிர்கொண்டு மீண்டு வரும் என்று ட்ரூடோ பேசினார். இந்தியா ஜப்பான் கூட்டு முயற்சியில் நடைபெற்ற ராணுவ பயிற்சி வெற்றிகரமாக நிறைவு பெற்றது. ஜப்பானின் கிழக்கு ஃபுஜி பகுதியில் பாதுகாப்பு ஒத்துழைப்பின் ஒரு பகுதியாக கடந்த 24ஆம் தேதி முதல் இந்தியா ஜப்பான் இடையேயான ராணுவ பயிற்சி நடைபெற்று வந்தது. இதன் நிறைவு நாளில் இரு நாட்டு வீரர்களும் ஆயுதங்களுடன் கூட்டு பயிற்சியில் ஈடுபட்டனர். தூத்துக்குடி மாவட்டம் ஓட்டப்பிடாரம் அருகே ஸ்ரீ செல்வ விநாயகர் பத்ரகாளியம்மன் கோயில் மாசி திருவிழாவை முன்னிட்டு மாட்டு வண்டி எல்கை பந்தயம் விறுவிறுப்பாக நடைபெற்றது. புதியம்புத்தூரில் சின்ன மாடு, பூஞ்சிட்டு மாடு என இரு பிரிவுகளாக நடத்தப்பட்ட போட்டியில் பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த 61 ஜோடி மாடுகள் பங்கேற்றன. இதில் வெற்றி பெற்ற காளைகளின் உரிமையாளர்களுக்கும் சாரதிகளுக்கும் பரிசுகள் வழங்கப்பட்டன. திருவொற்றியூர் தியாகராஜ சுவாமி கோயிலில் மாசி திருவிழா தேரோட்டம் கோலாகலமாக நடந்தது. ஏராளமான பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் தேரை வடம்பிடித்து இழுத்தனர். சங்கநாதம், பரதநாட்டியம், சிலம்பாட்டம், சிவ தாண்டவம் என கலை நிகழ்ச்சிகளுடன் மாசி தேரோட்டம் களை கட்டியது. கரூர் மாவட்டம் ஆத்தூரில் உள்ள ஸ்ரீ மகா சோழியம்மன் ஸ்ரீ மகா முத்துசாமி கோயிலில் கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. யாக குண்டங்கள் அமைத்து நாட்டில் உள்ள 140 முக்கிய நதிகளில் இருந்து கொண்டுவரப்பட்ட புனித தீர்த்தங்களை வைத்து சிறப்பு பூஜை செய்யப்பட்டது. அதைத் தொடர்ந்து சிவாச்சாரியார்கள் கலசத்திற்கு தீபம் காண்பித்து தலையில் சுமந்து கோயிலை சுற்றி வந்து கோபுர கலசத்தில் ஊற்றி அபிஷேகம் செய்தனர். இந்த விழாவில் அமைச்சர் செந்தில் பாலாஜி, ஆட்சியர் தங்கவேல் உட்பட ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்றனர். வரும் IPL கிரிக்கெட் தொடரிலிருந்து விலகுவதாக இங்கிலாந்து கிரிக்கெட் வீரர் ஹாரி புரூக் அறிவித்துள்ளார். கடந்த நவம்பரில் நடந்த IPL ஏலத்தில் ஹாரி புரூக்கை டெல்லி அணி 6,25 லட்சம் ரூபாய்க்கு ஏலம் எடுத்தது. இந்நிலையில் இங்கிலாந்து கிரிக்கெட் அணிக்காக விளையாட இருப்பதால் வரும் IPL போட்டிகளில் இருந்து விலக உள்ளதாக ஹாரி அறிவித்தார். IPL-இல் ஏலம் எடுக்கப்பட்ட ஒருவர் போட்டி தொடர் தொடங்கும் முன்பு விலகினால் அவருக்கு 2 ஆண்டுகள் IPL போட்டிகளில் விளையாட தடை விதிக்க IPL விதிகளில் இடம் உள்ளது. இந்த சூழலில் பாதியில் விலகியுள்ள ஹாரி புரூக் அடுத்த 2 IPL சீசன்களில் விளையாட தடை விதிக்க வாய்ப்புள்ளதாக கிரிக்கெட் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன.